Rehoboth New Life Assembly presents Voice of Victory. எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பீங்களா? நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. நுகத்தை முறித்து, நுகம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியா? கழுத மேல வண்ண என்ன செய்வான, ஒரு பெரிய மூடையை வச்சு என்ன செய்வான், அப்படியே சுமந்துக்கிட்டே போகும் அந்த கழுதை. அந்த கழுதையுடைய வேலையை வாழ்நாள் முழுசுமா நுகத்தை, பாரத்தை, ஒரு பெரிய ஒரு வெயிட்டை சுமக்கிறது தான் அதனுடைய வேலை. அதே போல் மாடுனுடைய 2 கழுத்தில் பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் அந்த மாட்டினுடைய கழுத்தில் வந்து கட்டையை வச்சு அழுத்துவாங்க. அந்த அழுத்தும் பொழுது அந்த வண்டியினுடைய எல்லா பாரத்தையும் அந்த கழுத்தில் அப்படியே அது சுமந்துட்டு அந்த வண்டி இழுத்துட்டு போகும், சரிங்களா? இதான் நுகம். இந்த நுகத்தை கண்ணால் பார்க்க முடியும். இந்த பாரத்தை, இந்த நுகத்தை எல்லாரும் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் பிசாசனுடைய நுகத்தை பார்க்கவே முடியாது. இங்கே ஆண்டவர் நுகம்னு யாரை சொல்கிறான்னு கேட்டினா, அசிரியா. இங்கே நான் சொல்லக்கூடியது பாபிலோன் நுகத்தை அறுப்பேன். பாபிலோன் நுகத்தை குறித்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எடுத்து வாசிங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 7-8. ஐயோ, அந்த நாள் பெரிது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி விடுதலை ஆவான், ரட்சிக்கப்படுவான். அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து, எல்லாருமா சொல்லுங்க, உடைத்து அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அடிமை ஆயிரும். ஒரு மனுஷன் மேலே கவனிங்க, ஒரு மனுஷன் வந்து, ஒரு ராஜா வந்து இன்னொரு ராஜாவை ஜெயிச்சிட்டார்னா அந்த குடிகள் எல்லாம் என்ன செய்யும், அந்த ஜெயிச்ச ராஜாவுக்கு அடிமையாயிரும், சரிங்களா? அடிமையாயிரும். அடிமையானதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுசுமா அந்த வீட்டில் வேலை செய்யணும், தண்ணி எடுக்கணும், ரொம்ப வேலைகள் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப அடிமைகள்னா இஷ்டப்படி வாழ முடியாதுங்க. அடிமைகள்னா அவங்க வந்து நாயை போல, ஒரு மாட்டை போல தான் நடத்துவாங்க. இங்கே பார்க்குறோம், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் இல்லை. எல்லாருமா வாசிங்க, கேட்கும். அது யாக்கோப்புக்கு ஒரு இக்கட்டு காலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, என்னமோ ஒன்று யாக்கோப்பை அழுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு இக்கட்டு காலம் இருந்துச்சுன்னா சம்திங், ஏதோ ஒரு கடன் நெருக்கடி, இல்லை வியாதி, இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டை, ஏதோ ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் அவனை அடிமைப்படுத்திருச்சு. அது வந்து இக்கட்டு காலம். கவனிக்கலாம், அந்த இக்கட்டு காலமாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ல, அதற்கு நீங்களாக்கி அவன் விடுதலையாக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். அந்நாளிலே நான் அவன் நுகத்தை அவன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து. இன்னைக்கு பாருங்க, உடைத்து அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி நடக்குன்னா, ஒரு பெரிய ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை உடைப்பாங்க, வெடி வச்சு உடைப்பாங்க. கவனிக்கிறீங்களா? வெடி வச்சு உடைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் டுனாமிஸ், பயங்கரமான வல்லமை.
அந்த வல்லமை வந்து, அந்த வல்லமையை யாராலுமே என்ன செய்ய முடியாது, அளவிடப்பட முடியாது. அந்த வல்லமை இந்த இடத்துல இருக்கிறபடியால எந்த பிரச்சனையானாலும் உடைஞ்சு போயிடும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எந்த பிரச்சனையானாலும் உடைஞ்சு போயிடும். அந்த உடையும் அப்படின்றத ஆண்டவர் சொல்ற, என்னுடைய வார்த்தையில் இது என்னுடைய வார்த்தையும் ஆண்டுடைய வார்த்தை. நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் விழாதபடிக்கு உடைத்து, எல்லாருமே சொல்லுங்க உடைத்து. இன்னைக்கு சம்திங் உடைய போதுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சம்திங் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று உடைக்க போற கர்த்தர். தடைகளை உடைக்க போற ஆமென். இது வரைக்குமா உங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருந்தீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக போராடிட்டு இருக்கலாம். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய திருமணமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பணமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப தடை இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர். தடைகளை உடைத்து அவன் கட்டுகளை அறுப்பேன். வேதத்துல இந்த பாபிலோன், எல்லாம் கவனிங்க, பாபிலோன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா குழப்பம். குழப்பம் ஒரு மனுஷனை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தம்பி வந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தம்பி வந்து அவங்க பரம்பரை வந்து ராஜ சோழனுடைய பரம்பரையில் வந்தவன். அவன் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் அவனுடைய முகம் பார்த்தா, முகத்தை நம்ம தெரியும்ல, சில பேர் முகத்தை பார்த்தாலே இந்த கேஸ் தேராதுன்னு தெரியும். ஆனால் சில பேர் முகத்தை பார்த்தா சம்திங், நான் சொல்கிறேன் இல்லை, அந்த முகத்தில் சம்திங் வேறு ஏதோ இருக்குது, வேறு என்னமோ இருக்குது அவன் முகத்தில். அவன் வீட்டு வாசலில் வந்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்டான். நல்லா பேண்ட் போட்டிருக்கான், ஷர்ட் போட்டிருக்கிறான், நல்லா இருக்கான் பார்க்க. அவன் எங்கள் வீட்டு வாசலில் வந்து எங்களுக்கு சாப்பாடு வேணும்னா, அவன் டீசெண்டாக இருந்தான். அவன் சாப்பாடு கேட்டான். எனக்கு எனக்கு வந்து அவனை வந்து துரத்த முடியல. அவன் திருடன் நினைக்க தோடலை. அவனை வந்து ஏதோ வந்து நம்மள்ட்ட வந்து ஏதோ செய்ய விரும்புகிறான் அப்படிலாம் நினைக்கல. அவனை பார்த்தோன்னே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அவன் முகத்தில் ஏதோ சம்திங் இருக்குது, ராஜ கலர் இருக்குது. ராஜ கலருக்குன்னு சொல்ல, அவன் முகத்தில் என்ன வித்தியாசம், முகத்தை வீட்டுக்கு கூப்பிடு, அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அவன் வீட்டுக்கு கூப்பிடுன்னு. அவன் வீட்டுக்கு வந்தான், வீட்டுக்குள்ளே உட்காந்தான். சில பேர் முகத்தை பார்த்தாலே, அது முகத்தை பார்த்தாலே பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் முகத்தை பார்த்தால் தூரம் ஓடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட முகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த முகத்தை பார்த்தோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சேன், என் டேபிள் உட்கார வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, உன்னை என்ன படிச்சிருக்கேன், MBA பண்ணியிருக்கேன்னா. அப்புறம் உங்கள் அப்பாவை கொடுத்து கேட்டேன். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாலாம் செத்து போயிட்டாங்க, எங்கள் எல்லாம் இருந்து போயிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசும் பொழுது, நாங்கள் ராஜராஜன் சொல்ல பரம்பரையில் நாங்கள் வந்தவங்க, இப்போ என்ன செய்றீங்க? இப்போ என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியல, ஒரு வேலை கிடைக்கல. படிச்சிருக்கிறான், வம்சம் நல்ல வம்சம், ஆனால் ஏதோ ஒரு சாபக்கட்டு அவனை அழுத்தி பிடிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, சம்திங் அவனுடைய லைஃப்பில் ஒன்று அவனை கட்டி வச்சிருச்சு. கண்களின் இச்சை, தேவையில்லாத இச்சை அவனை கட்டி வச்சிருச்சு. அந்த கட்டு வந்து நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். முதல் பேச்சு கொடுத்துட்டேன். அவன் வறுமையில் சிக்கிட்டான், சாபக்கட்டில் இருக்கிறான். ரெண்டாவது, அவனுக்கு படித்தவனுக்கு வேலை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனால் பாருங்கள், அவனுடைய லைஃப்பில் பாருங்கள், கொஞ்சம் 5 நிமிஷத்தில் நான் 5 நிமிஷத்துல எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், அது வேற விஷயம். 5 நிமிஷத்துலேயே அவனை எனக்கு இருக்கக்கூடிய வரங்கள் வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய குணங்களை பார்க்குற வரம். இருதயத்தில் குணங்களையும் அந்த இருதயத்தில் உணர்வுகளையும் பார்க்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுத்தபடியால் டக்குன்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நான் கேட்டேன், உனக்கு இதான் ப்ராப்ளமானு கேட்டேன். அதான் ப்ராப்ளம் அப்படின்னா நான் அவனுக்காக ஜெபிச்சேன். கவனிங்க, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக சமயங்களில் பிசாசு ஒரு நுகத்தை வச்சுட்டான். அவனுடைய ப்ராப்ளம் என்ன? அவன் மைண்டுக்குள்ளே பயங்கர குழப்பம். பாபிலோன் என்றால் குழப்பம். கவனிக்கிறீங்களா? குழப்பம், குழப்பிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல சில பேர் குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து குழப்பமாக இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்கிறேன். இந்த பாபிலோனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைபட்டிருக்கையில். அப்படின்னா கவனிங்க, பாபிலோனுக்குள்ளே அடைபட்டிருக்கிறான். இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் மேலே நுகம், அந்த நுகம் என்ன பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க. கழுதை மேலே ஒரு பாரம் பார்க்கலாம், மாட்டு மேலே ஒரு பாரம் பார்க்கலாம். ஆனால் சாத்தான் ஒரு மனுஷன் மேலே ஒரு கண்ணுக்கு தெரியாத இச்சை என்ற நுகத்தை வச்சுட்டானா, குழப்பம் என்ற நுகத்தை வச்சுட்டானா, அவனால் என்ன செய்ய முடியாது, கண்ணுக்கு தெரியாது. அவனை சுற்றிலுமா எந்த உதவியும் கிடைக்காது. அவன் சிறைச்சாலையில் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஜெயிலை விட்டு வர முடியாது. அப்படி ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு நுகம் இருந்துச்சுன்னா அவனை சுற்றிலுமா எந்த உதவியும் கிடைக்காது. கவனிக்கிறீங்களா? அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான். அவனுக்கு எந்த உதவியும் வெளியிலேருந்து கிடைக்காது, உள்ளேருந்து உதவி கிடைக்காது. உதவிகள் எல்லாம் அற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்.
முற்றுகை போடப்பட்டிருப்பான். அந்த வசனத்தை எரேமியா 33 வசனத்தை வாசித்து எதிர்கொத்தலங்கள் அப்படியே முற்றுகை போடப்பட்டிருக்கும். உங்களுக்கு உதவியே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கிடப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க அம்மா அப்பா எல்லாருமே ஒரு நல்ல வசதியானவங்க, ஆனா உங்களுக்கு உதவி செய்ய மறுப்பாங்க. உனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு உதவி கிடைக்காது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப இந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்ல, பாபிலோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க புரிஞ்சு, பாபிலோன். பாபிலோன்னா ஒரு சிறையிருப்பு, உதவி கிடைக்காத இடம், உனக்கு எந்த விதத்திலையும் ஒத்தாசை கிடைக்காம உனக்கு கட்டி வச்சிருக்குது. எத்தனை வருஷமா? எத்தனையோ வருஷமா அந்த பாபிலோன் தேசத்துல கிட்டத்தட்ட 70 வருஷமா, 70 இயர்ஸ், 70 வருஷமா அந்த அந்த ஜனங்கள் கட்டப்பட்டிருக்காங்க. 70 வருஷமா. நான் சொல்றேன் 2 தலைமுறை, சில சமயம் 3 தலைமுறை. நான் கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நான் 4 தலைமுறைக்கு பாஸ்டராக, தாத்தாக்கு அப்புறம் 4 தலைமுறை நான் பார்த்துருக்கேன். 4 தலைமுறைக்கு பாஸ்டராக. இன்னும் 5ஆம் தலைமுறை கூட கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆனால் எல்லா தலைமுறையும் நான் இப்படி தான் இருப்பேன். அது வேற விஷயம், சரிங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தலைமுறை 4 தலைமுறைக்கும் அவன் பார்க்குறான். 70 வருஷமா அவங்க வாழ்க்கையில் சிறையிருப்பு, பாபிலோன். இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க, பாஸ்டர் என் லைஃப்பில் எத்தனை 30 வருஷம் ஆச்சு, என்னால் கொஞ்சம் கூட முன்னேற முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை இக்கட்டு காலத்தை கர்த்தர் மாற்றுவார். சத்தமா ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்லுங்களேன். உங்க வார்த்தை தான். ஆமென். பல சமயங்களில் நம்ம 30 வருஷத்துக்கு முன்பாக, 10 வருஷத்துக்கு முன்பாக, 20 வருஷம் உன்னை வச்சு பாடுப்பா, உன்னால தொல்லை தாங்க முடியல சொல்லியிருக்கோமா இல்லையா? சொல்லியிருக்கோமல்ல, பெரும் பாடு, உன் தொல்லை தாங்க முடியல, உன் பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தையை நம்மளை இக்கட்டில் மாட்டிடுச்சு. நான் சொல்றது புரிஞ்சவங்களாம் ஆமே சொல்லுங்களேன். இன்னைக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை, மாட்டிக்கிட்டோம். ஆனால் வெளியே வர முடியுமா? கட்டாயம். உங்க வார்த்தை தான் உங்களை மாட்ட வச்சுச்சு. ஆனால் இன்னைக்கு உங்க வார்த்தையை கொண்டே அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் பொழுதே உனக்கு இக்கட்டு காலம் விலகுது, உன் நுகம் முறியுது. இன்னைக்கு உங்களால உங்க லைஃபை, எதிர்காலத்தை சூப்பரா மாற்ற முடியும். ஆமென். உங்க லைஃபை இன்னைக்கு நீங்க பில்டப் பண்ண முடியும். இனி அடுத்த 5 வருஷத்துல உங்க லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணி கனி கொடுக்கிற வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும். சரி, ஆமென். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசியா 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும். எல்லாம் கவனிங்க கொஞ்சம் இந்த வசனத்தை கவனிங்க. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும். அரண்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு சுத்திலுமா போடப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு மதில். அரண்களை எல்லாம் இடிந்து விழவும். கல்தேர் படகுகளில் இருந்து, கல்தேர்னா பாபிலோனியர், கல்தேர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கவனிக்கணும். நான் சொல்றேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு அரண். நான் சொன்னல, ராஜராஜ சோழன் பரம்பரையில் வந்துட்டாரு, ஆனாலும் அவருக்கு ஒண்ணுமே முன்னேற முடியல. அவர் மேல ஒரு அரண் இருந்துச்சு. அவர் குழப்பத்தினால பிசாசு கட்டி வச்சுதான். ஆனா பரிசுத்த ஆவியான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நுகத்தை உடைக்கிறதுக்கு எந்த மருந்து, டேப்லெட், எந்த சைக்காலஜி இதெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது, 100% ஹெல்ப் பண்ணாது. ஆனா ஆண்டவராக இயேசு சொல்றாரு, இயேசு குமாரனை அறிவீர்கள், குமாரன் உங்களை விடுவிப்பார். இயேசுவால மட்டும்தான் ஒரு விடுதலை தர முடியும். கத்தி விடாம சொல்லுங்களேன். திரும்ப சொல்ற, இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவர், இயேசு உன்னை ரட்சிக்க வல்லவர், இயேசு உன் ரட்சகர். உன் வாயினால அறிக்கையிட்டா நீ ரட்சிக்கப்படுவ, வாயினால அறிக்கையிட்டா நீ விடுதலை ஆயிருவ. இன்னைக்கு நீங்க விடுதலை பண்ற வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல முடியும் பொழுது உங்க லைஃபுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத உங்க மனசை ஏதோ கட்டி வச்சிருக்கலாம், குழப்பி கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கொத்தளம் போடப்பட்டிருக்கலாம். நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய அரண்களை இடிந்து விழப்பணும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை திரும்பமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வார். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இப்பொழுதே
அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும். கவனிங்க கவனிங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இங்க பாருங்க, முந்தினவைகளை அப்ப நினைச்சு சில பேருடைய லைஃப்ல நினைச்சு ஏதோ ஒரு காரியங்கள் நினைச்சு உங்களை பிசாசு சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க அரண்களை எல்லாம் நான் இடிந்து விழ பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முந்தினவைகளை, ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பாச்சாரம். நகோமி சொல்றா, எனக்கு நகோமின்னு கூப்பிடாதீங்க, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நான் வெறுங்காலா வந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் இழந்துட்டு நான் வெறுங்காலா இருக்கிற உனக்கு தான் கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு கர்த்தர் பேசுற, இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். சில பேருக்கு 2 நாளைக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னாங்க இந்த வியாதியே சுகமாகாது, இதுக்கு இவ்வளோ செலவாகும், அவ்வளோதான். அதையே நினச்சிக்கிட்டே இருப்போம். எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, என் த்ரோட்டில் கேன்சர் இருக்குது, இந்த வியாதி சுகமாக சான்ஸே இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்ன வார்த்தை என் காதுக்குள்ளேயே வந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவீரோட போகும்பொழுது, எவீரு போயிட்டு இருக்க வீட்டிலேருந்து வராங்க, உன் பிள்ளை மரிச்சு போச்சு, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்ற வார்த்தையை கேட்ட உடனே ஏசு சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? என் டாக்டர் சொன்னாங்க த்ரோட்டில் கேன்சர் இருக்கு, இனிமேல் சுகமாக சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இப்போ நான் அதே நினச்சி உருகிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் எனக்குள்ள ஒரு தெம்பு வச்சு, பரிசுத்த ஆவியானவரால் இதை சுகமாக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் கொண்டு போய் ஜெபிச்சிட்டு இருக்க சமயத்தில் அதே டாக்டர் சொன்னார், அந்த கட்டியவே காணமே கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முந்தினவைகளை உங்கள் நினைவு தான். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் யோசிச்சு கவலைப்படாதீங்க. பழைய நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்ச்சி நடந்தாலும், அது என்ன நெகட்டிவ் நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் இடிந்து விழ பண்ணுவாராம். உங்கள் மைண்டுக்குள்ள அந்த அரண்களை இடிந்து விழ பண்ணி ஆண்டவர் சில முந்தினவைகளை நினைவு கோட்டை கட்டி வச்சிருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருக்கலாம். நான் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். சிஸ்டர் சரஸ்வதி இருக்கீங்க, ஏன்னா இந்த சர்ச்சுக்கு வரும் பொழுது உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அவங்க சூழலில் 2 பிள்ளைகளும் படித்து ரொம்ப நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. இந்த நிலைமை வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அருமையான குடும்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இவங்களை சுற்றிலுமா இருக்கக்கூடிய அரண்களை இடிந்து விழ பண்ணி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறத பார்க்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நேற்று தினத்தில் இருந்த அந்த படகுல ஒரு மீன் கூட அகப்படலை நினைக்காத. கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், இப்பொழுதும் கர்த்தர் உன் நுகங்களை முறித்து உன் படகுகளை நிரப்ப வல்லவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், அதை குறித்து யோசிக்காதுதான் உன்னுடைய அரண். நான் சொல்றதை புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் உன்னுடைய அரண். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அரண்களை இடிச்சு போட்டுட்டு கர்த்தருனை வெளியே கொண்டு வர போகிறார். அதுக்குள்ளேயே போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிற உன்னை கர்த்தருடைய ஆவியான் அதை விட்டு வெளியே கொண்டு வருவேன். நான் உனக்கு வனாந்தரத்தில் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த நாள், இந்த இரவு நேரத்தில் உனக்கு கர்த்தர், உனக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்யதான் இந்த நாள்ல கர்த்தர் கொண்டு வந்து, இது உனக்காக உண்டாக்கப்பட்ட காலம். இந்த காலத்துல கர்த்தர் உன் மனதை மாற்ற போறார், எண்ணங்களை மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆசீர்வாதமா சொல்லுங்களேன். இந்த பிறந்தநாள் கூட்டத்தில் அந்த குழந்தையை வாழ்த்தணும், சரியா? அந்த குழந்தையை வாழ்த்து முன்பாக நான் அந்த பெற்றோரை பார்த்து நான் சொன்னேன், இப்போ நான் 4 தலைமுறை பாஸ்டர்ப்பா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு பையன் வளகாப்புக்கு போயிருக்கேன். வளகாப்பு போயிருந்த சமயத்தில் அவனை பார்த்து கேட்டேன், ஒய்ஃபோட வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது. இப்போ நான் அவனை பார்த்து கேட்டேன், உன் குழந்தை என்ன வாங்கணும் ஆசைப்படுறேன்னு கேட்டேன். அப்போ அவன் டக்குன்னு ஓப்பனாக அடிச்சு சொன்னான், என் குழந்தை ட்ரம்மர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க தாத்தா, அவங்க அம்மா, இவன் வந்திருக்கிறான், ட்ரம்மர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எப்பா, நீ நினச்சது நடந்துடும். நீ கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர், ஊழியக்காரர் நினைக்காம ட்ரம்மர் ஆகணும்னு ஆசைப்படுறிய. நான் இவன்கிட்ட கேட்டேன், இவங்க 2 பேருக்கு நிற்கிறாங்க. உங்களை பார்த்து, உங்கள் பிள்ளை என்ன டீச்சர், அதுதான் அவங்க லிமிட், அந்த டீச்சருக்கு மேலே தாண்டவே முடியாது.
ஏன்னா பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு மைண்டுக்குள்ளே ஒன்று யோசிச்சுட்டாங்க, என் பிள்ளை டீச்சராக இருந்தால் மட்டும் போதும் நினச்சிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளைக்கு மேலே ஒரு நுகத்தை சுமத்திட்டாங்க, டீச்சராக இருந்தால் போதுன்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் அப்பா அம்மா நினச்சபடி இல்லை, கர்த்தர் உங்களை உருவாக்கினவர், உங்களை உருவாக்கின தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக ஆமே உங்க படகை கர்த்தர் நிரம்ப வைக்கிற தேவன். ஆமே சொல்லுங்களேன், சத்தம்பர் ஆமே சொல்லுங்களேன். இந்த தாம்பரம் பட்டணத்துக்கு வந்தப்ப எல்லாம் என்னுடைய சித்தப்பா இருக்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நீ ஏன் இங்கே வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க போகிற, இங்கெல்லாம் பெரிய பெரிய ஜம்பாவான்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியம் செய்கிறாங்க, நீ உடனே புறப்பட்டு மதுரைக்கு போ, ஆண்டவர் நீ சென்னைக்கு போ அப்படின்னு சொன்னார். சென்னைக்கு போன்னு சொன்னால் இவர் என்ன சொன்னார், இங்கே ஊழியம்லாம் பழிக்காது, நீ வீட்டுக்கு போ, மதுரைக்கு போனார். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் எங்கள் சித்தப்பா பயங்கரவை இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து பெரியவர், இப்போ நான் என்ன செய்யணும் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அவர் பேச்சை கேட்காத, உன் ஊழியம் எல்லா ஊழியலை காட்டிலும் 10 மடங்கு நான் சீக்கிரமா உன் ஊழியத்தை நான் பெருகப்படுவேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் சொல்றாரு. இந்த நிலைமை எப்படி வெறுமையா இருக்குதா, வெறுமையான படகை, நேற்றெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, ஒரு மீன் கூட ஆகப்படல, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ற உனக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காத, நான் உன் படகை நிரப்புவேன், எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, உன் குழப்பத்திலிருந்து இன்றை கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. நினைக்கணும் நினைக்கணும் நினைக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் 2000 பேர் சர்ச்சுக்குள்ள வருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நினைச்சா நடந்துருவா பாஸ்டர். நினைக்கணும், ஜெபிக்கணும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை சம்திங் என்னமே உனக்குள்ளதான் நடக்கும். ஆமென். பக்கத்துல போய் நினைக்கணும், ஜெபிக்கணும், வல்லமை உள்ள வரும். ஆமென். அதான் ரகசியம். வல்லமை உள்ள புறப்பட 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 நீங்க நினைக்கிறதும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் ஏற்ற வல்லமை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவி அந்த காரியங்களை நிச்சயமாய் நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். நினைக்கிறது மாத்திரம் இல்லைங்க, ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அபிஷேகத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறேன், பவரை கூட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு தெரியும் நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நான் கடைக்கு போனோம், என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு நகை எடுக்க போனோம், உங்க நினைப்பு வந்துச்சு பாஸ்டர், உங்களுக்கு எடுத்துட்டு வந்தோம். சொல்ல மாட்டீங்களே, ஆமென் சொல்ல மாட்டீங்களே பாஸ்டர். 2 கார் ஏற்கனவே வாங்கிட்டோம் பாஸ்டர், இப்போ 3வது காரு எங்க கம்பெனியில் ஒரு அவார்டா கொடுத்துட்டாங்க, இந்த காரை நிப்பாட்டுறதுக்கு வழி இல்லை பாஸ்டர், இந்தாங்க கார். இன்னைக்கு பார்க்காத, இன்னைக்கு நீ ஜெயில இருக்கிற, நாளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா இன்னைக்கு ஜெயில இருக்கிற, நாளைக்கு இதே இடத்துல ஒரு பெரிய பங்களாவை நான் கட்ட போறேன், ஒரு சந்ததி மாற போகுது, ஊரெல்லாம் அடிமையாவாங்க, நீ மட்டும் பங்களா கட்டுவ. நடந்துச்சு. ஆமென். நான் நினைக்கிறேன்ல, ஆமென், நினைச்சதை செய்து முடிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு வீடு கூட நினைக்க, ஒரு வீடு கூட இல்லை நினைச்சா. ஜெயிலுக்குள்ள இருந்த மனுஷனுக்கு எரேமியாவுக்கு பாபிலோன்ல குழம்பிக்கிட்டு இருந்தான், பாபிலோன்ல குழப்பிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் அவன்கிட்ட பேசுற, எரேமியா நீ ஜெயில இருக்கிற, ஆனா நான் உனக்கு ஒன்று செய்ய போறேன், உனக்கு இதே இடத்துல உனக்கு சொந்தமா வீட்டை கட்ட தரப்போறேன், இந்த இடத்துல எல்லாரும் அடிமைகளா போவாங்க, நீ ராஜாவால உனக்கு தயவு பெற போற, உனக்கு மட்டும் உதவி கிடைக்கும், உலகத்துல எல்லாரும் உதவி கிடைக்காம போவாங்க, பட் நான் உனக்கு உதவி செய்வேன். கை தட்டி கை தட்டி. ஆமென். இப்ப நீங்க சொல்லுங்க, எரேமியாவுக்கே கர்த்தர் ஜெயில இருக்கிற எரேமியாவுக்கே உதவி செய்து ஒரு இடத்தை வாங்கி, ஒரு லேண்டை வாங்கி, வீடை கட்டி, பல ஏக்கர் கணக்கா வாங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தானா, நீங்க சொல்லுங்க, ஜெயில இருக்கனுக்கே அற்புதங்களை செய்த தேவன் கட்டாயம் உனக்கு அற்புதங்களை செய்வது நிச்சயம். நீ நினைக்கிறது உன் நினைவு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முன்னான வாழ்க்கை பயங்கர பிரச்சனையான வாழ்க்கை, கடனான வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் சொல்ற, அதை விட்டு வெளியே வா, நான் உனக்கு புதிய காட்டை இப்பொழுதே செய்கிறேன், அது இப்பொழுது. ஆமென். கத்திவர் ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்ல நான் பேசும்படியா போயிட்டு பேசிட்டு இருந்தேன். அவர் நம்ம சர்ச்சு எல்லாம் நிறைய பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க தான் பேசுறீங்க கேள்விப்பட்டு நாங்கள் தூரத்துலேருந்து நான் வந்துட்டோம். நான் ஒரு 20 மினிட்ஸ் பேசிட்டு நல்லா பவர்ஃபுல்லாக ஜெபத்தை நடத்திட்டு கடைசியில் பார்த்தேன், நம்ம பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸ் 4-5 பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்தோடனே அதில் ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் என் பையன் மூத்தவன் வந்து IAS, இன்னொரு பொண்ணு வந்து டாக்டருக்கு முடிச்சிட்டா. ஏய் என்ன சொல்கிற,
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, எப்படி நடந்துச்சு? ஆமென். நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ள நம்ம பிரான்ச் சர்ச் பாஸ்டர், அவரை பார்த்தீங்கன்னா கிராமத்திலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தெரியாது, ஐஏஎஸ் படிக்க வைக்கிற அளவுக்கு அவர் தெம்பு கிடையாது. அந்த பிள்ளைங்களை பார்த்தேன், அவங்க உடனே ஃபோன் பண்ணேன், என்ன நீ டாக்டர் ஆகிட்டியாமே, நீ ஐஏஎஸ் ஆமே. ஆமாம் அங்கிள், நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை தரம், அப்படி இருக்கிற கிராமம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனுஷனே கத்தர் இன்னைக்கு தலை தூக்க வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு கத்தர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை உங்க நினைவை மாத்துங்க. சத்தமா சொல்லுங்க, நினைவை பக்கத்துல நினைக்கிறத மாத்துங்க, நினைக்கிறத மாத்துங்க. உங்க யோசனையில பிசாசு சொல்றான் உங்களால முடியாதுன்னு சொல்றான். கர்த்தர் சொல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி 52 நாள்ல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும். வேணா தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும் போது, இது வரக்கூடிய இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள சம்திங் ஆண்டவரால செய்ய முடியும். ஆமென். நாகும் 1:13 வாசிங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகம்னா பாபிலோன். பாபிலோன்ல பக்கத்துல திரும்பி அவன் நுகம்னா குழப்பம், சிந்தனையில் குழம்பிக்கிட்டே இருக்குது. திரும்ப பக்கத்தில் பார்த்து அவன் நுகத்தை, குழப்பமான சிந்தனையை, குழம்பிக்கிட்டே இருக்கிற சிந்தனையை உடைச்சு நான் என்ன செய்வேன், உன் தலையை உயர்த்த போறேன். ரெண்டாவது காரியம் வாசிங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற குழப்பத்தின் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 8:23. கசப்பான பிச்சிலும், எல்லாம் கவனிங்க, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று. கவனிங்க. நீ கசப்பான பிச்சு, பாவ கட்டு, அதில் அகப்பட்டிருக்க. அப்போ கசப்புனா ஒரு கட்டு, நீ புரிஞ்சுக்கணும். கசப்புனா உள்ள இருக்க கசப்பு வெளியே யாருக்குமே தெரியாது. கசப்பு என்பது ஒரு கட்டு. இந்த கட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு கசப்பின் ஆவி. இந்த கசப்பின் ஆவி தான் சவுலை பிடிச்சிச்சுக்க. ஒரு சம்பவத்தை சொன்னால் நீ ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்துவாள். 7 வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். மனமடிவு, கசப்பு. கவனிங்க ப்ளீஸ், எல்லாம் கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். கசப்பு என்பது கட்டு. கசப்பு என்பது பேயினால் வரக்கூடிய கட்டு. அந்த கசப்பு இந்த அன்னாளுடைய உள்ளத்துல கசப்பு. யாரை குறித்து? தன்னுடைய புருஷனை குறித்து கசப்பு, தன்னுடைய அக்காவை குறித்து கசப்பு. இந்த இடத்துல யாரை குறித்தாலும் கசப்பு இருந்தா உன் வைஃப்ல கற்பம் திறக்காது, ஒரு அற்புதம் நடக்காது, வழி திறக்காது. இங்க பார்க்குறோம், ஏதோ எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ உள்ளத்துல எத்தனையோ வருஷமா 10 வருஷமா சர்ச்சுக்கு போவா, சர்ச்சுக்கு போகும்போது கசப்போட தான் உட்காந்துருப்பா, மனம் அடிவோடு உட்காந்துருப்பா. கசப்பு என்பது கட்டு. கவனிங்க, நீங்கள் யாரை கொடுத்து? புருஷனை கொடுத்து, இல்லை மனைவியை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களை கொடுத்து, யாரை கொடுத்தா கசப்பான கட்டு இருந்துச்சுன்னா அந்த கட்டு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை கொண்டு வராது, தடையாகவே இருக்கும். பாருங்க, அவன் அந்த கசப்புலேருந்து வெளியே வரா பாருங்க. 1 சாமுவேல்ல அவள் போய் தேவ சமூகத்தில் மனசெல்லாம் உடைச்சி தேவ சமூகத்தில் உடைச்சி ஊத்துனோடனே கர்த்தர் அவர் கற்பத்தை திறந்தார். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எனக்கு ஒரு வழி திறக்கணும். யார் மேலேயாவது கசப்பா இருக்கீங்களா? மன்னிக்க முடியாமல் இருக்கீங்களா? யாரையாவது நீங்க திட்டீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? உனக்கு கர்த்தர் சொல்றாரு, கசப்பு உன் வாழ்க்கையில ஒரு கதவை மூடிடும். இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கட்டிலிருந்து கர்த்தர் கட்டுக்களை அறுக்கிறவர். சங்கீதம் 68:6 நினைக்கிறேன், கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்குறீங்களா? ஏதோ ஒரு கட்டில் இருக்கீங்களா? கசப்பு கசப்பு கசப்பு. நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவ, அவளுக்கே கசப்பு இருந்துச்சு. அந்த கசப்பு வாழ்க்கையில் புது வழியை திறக்கல, புதிய வழியை திறக்காம நான் புதிய வாசலை உனக்கு திறக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்புங்க, உள்ளத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார்.